பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவன் உங்களை உயர்த்தும் போது யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வைத்த நன்மையை மனிதன் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்போ ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதனால இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதை நீங்க வேற விதமா யோசிக்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அவருக்கு பிரியமா நடந்து கொள்றீங்க. அப்படி இருந்தும் உங்க வாழ்க்கையில ஒரு தடை வருது, நஷ்டம் வருது, நன்மை தடைபடுது அப்படின்னா கூட அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது இல்ல. அப்படித்தானே? இப்ப தீமையா இருக்கலாம், முடிவு நன்மையா இருக்கும். அதனால ஆண்டவரே, இது நன்மைக்காக தான், எனக்கு வர வேண்டிய நன்மை தடைபட்டதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஏன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை கண்டு, இடையூறையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. முடிவு நன்மையா இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்னைக்கு வேணா அது நஷ்டம், இழப்பு, தோல்வி, தடை, வியாதியின் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதை குறித்து நீங்க கலங்காதீங்க. முடிவு நன்மையா இருக்கும். இதற்குள்ளாக தான் ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்காரு. அந்த நன்மையை நான் காண்பேன்னு விசுவாசத்தோட ஆண்டவரை துதிங்க. ஆனா ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இது நடக்கும். நீங்க உண்மையா ஆண்டவரை நேசித்து அவரை நினைத்து கொண்டே இருந்தா முடிவு நன்மையா இருக்கும். இந்த மாதத்துல நன்மையான முடிவுகளை காண போறீங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தம் உங்களுக்குரியது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இன்றைய நாளில் நீர் எங்களோடு பேசின பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் சோர்ந்து போய் கலங்கி போய் என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருக்காங்கப்பா. முடிவு நன்மையா இருக்கும்படி, முடிவு ஆசீர்வாதமா இருக்கும்படி இன்றைக்கு காண்கிற தடைகள் யாவும், தீமைகள் யாவும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுங்கப்பா. இந்த மாதத்துல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ண போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ்.